வெல்கம் டு சாமி சமையல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு மிகவும் பிடிச்ச பீஸா. அதுவும் நாம் ப்ரெட்டில் பண்ண போகிறோம். அதனால் இதுக்கு ஓவனே தேவையில்லைங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் ஹோம்மேட் பீஸா சாஸும் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ரெட் பீஸா பண்ண தேவையான பொருட்கள்: ப்ரெட்டு, விதை நீக்கிய தக்காளி 3, சில்லி ஃப்ளேக்ஸ், ஆலிவ் ஆயில், ஒரிகானோ ஹெர்ப்ஸ், சீஸ், வெங்காயம் 1 நறுக்கியது, பெல் பெப்பர் 1 நறுக்கியது, வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் மற்றும் உப்பு. வாணலியில் ஆலிவ் ஆயிலை சேர்த்து டாப்பிங்ஸுக்கு தேவையான வெங்காயம் மற்றும் பெல் பெப்பரை வதக்கி எடுத்துக்கலாங்க. இது ரெண்டையும் வதக்கும் பொழுது இதோட க்ரன்ச்சினஸ் போகாமல் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன நம்ம டாப்பிங் சேர்த்துக்கலாம் அப்படின்னா, ஸ்வீட் கார்ன், காளான், ஸ்பினாச், அன்னாசி பழம், தக்காளி, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் குக் பண்ண சிக்கன், மட்டன் இதெல்லாம் நம்ம டாப்பிங்ஸாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. அதோட க்ரன்ச்சினஸும் மாறவே இல்லை. இப்போ நாம் இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நாம் பெல் பெப்பரை சேர்த்து அதே மாதிரி க்ரன்ச்சினஸ் போகாமல் ஒரு நிமிஷத்துக்கு நாம் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நாம் இதை பவுலில் மாற்றிக்கலாம். பீஸா சாஸ் பண்ணுறதுக்கு விதை நீக்கி நறுக்கி வச்ச தக்காளியை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ வாணலியில் ஆலிவ் ஆயிலை ஊற்றி தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி சாறு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நாம் உப்பு, காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்து வதக்கலாம். தக்காளியில் இருக்கிற தண்ணியெலாம் வற்றிடுச்சு. நாம் இப்போ ஒரிகானோ ஹெர்ப்ஸை சேர்த்துக்கலாம். இதுதான் இந்த பீஸா சாஸோட ஃப்ளேவரை தர்றது. இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இட்டாலியன் சீசனிங் வாங்கி நாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பீஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நாம் இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பீஸா சாஸும் ரெடி ஆகிடுச்சு, டாப்பிங்ஸும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ ப்ரெட் பீஸா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாணலியில் பட்டரை சேர்த்து ப்ரெட்டை ஒரு சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு டோஸ்டான ப்ரெட்டு சைடில் பீஸா சாஸு, டாப்பிங்ஸ் பெல் பெப்பரு,
வெங்காயம், காரத்துக்கு நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு வேணால் சேர்த்துக்குங்க. சீஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளவு சேர்த்து சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நாம் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம பிரெட் பீஸா ரெடி. ப்ரெட்டோட இன்னொரு பக்கமும் நல்லாவே டோஸ்ட் ஆகிருக்கு. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெடி ஆகிட்டிங்களா? நானும் ரெடி இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறதுக்கு. பாய்.